உலக மக்களின் மாமண்டேடு திரு தமிழ் வாழ்க. நான் உங்கள் தமிழ் சார். அதாவது நான் தொடர்ந்து பி டு நவ் அப்படின்ற ஒரு தலைப்பில் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அந்த ஸ்க்ரீன். எல்லோருக்கும் இருந்தாலும் ஒரு சிலர் அதிசயமாக பார்ப்பாங்க. அதில் நியூட்டன் சொன்ன விஷயங்களும் நியூட்டன் சொல்லாத விஷயங்கள் சில ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். அப்போ அவருக்கும் எல்லாமே சொன்னார்னா கிடையாது. அவர் எப்படியாப்பட்ட அறிவாளினா, அவர் மூளையை திருடி கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன்னா இவர் அந்த மூளைக்குள்ளே கடவுள் இருக்கால, என்ன தான் இருக்குது, இவர் இவ்வளோ அட்வான்ஸாகவே சொல்கிறாரு, விண்வெளியில் நிறைய விஷயங்கள் எப்படி இவ்வளோ சரியாக சொல்கிறாரு, அப்படி என்ன தான் அந்த மூளைக்குள்ளே அதுக்கும் கனெக்டிவ் இருக்குது அப்படின்னு. அதுதான் அந்த ஸ்க்ரீன். ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் யாராலையும் பார்க்க முடியாது, எப்போவுமே முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரீன் உணரத்தான் முடியும், அது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் யாருக்கு எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோதான் தெரியும். எனக்கு எவ்வளோ தெரியுதோ அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அப்போ ஐன்ஸ்டீன் சொல்லாத ஒரு விஷயங்கள் கூட நான் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கேன் இதுக்குள்ளே. அதாவது பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குது, அதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளாக் ஹோலுக்குள்ளே தான் நம்மளாம் இருக்கிறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் ஹோல்லேருந்து தான் உயிரே உருவாகுது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அதில் தான் உயிர் உருவாகுது. அது பெரிய பெரிய பிளாக் ஹோலும் கிடையாது, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பிளாக் ஹோலும் நம்மளை சுற்றி இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. இதுவும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்று சொன்னார், பெரும் வெடிப்பு, பிக் பேங் தியரி ஏன் உருவாச்சு, அது ஏன் உருவாச்சு, அதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்துச்சு, அதுக்கு உருவானது காரணம் என்ன, அதுவும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இறைவனுக்குள் உருவானது 2 சக்தி அப்படின்னு. ஸோ நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்கிறியே, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், அறிவியல் இருக்குல்ல, கண்டுபிடிக்கிட்டோம் ஆதாரம். நான் இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி, இவ்வளோ ராக்கெட்லாம் அனுப்பி அவங்க அறிவியலில் தேடுறாங்கன்னா அவங்க எனக்காக தான் தேடுறாங்க. இப்போ நான் அதாவது எல்லோருக்கும் மாமண்டேடு திரு தமிழ் அவங்கள பற்றி நான் பேசுகிறேன்ல, அவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கள, அந்த ஸ்க்ரீன் இருக்குது. அப்போ இதில் இந்தந்த மதங்கள், எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம், முஸ்லீமுக்கு இறுதி வாய்ப்பு, இதெல்லாம் சொல்கிறான்ல தொடர்ந்து. அப்போ தானே இதெல்லாம் பொறுப்பாகும். இது எல்லாமே நடக்கிறது ஒரு இணைப்பு தான். அதனால் எனக்கு காட்டுறாங்க, அதை நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க.